வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த இனி நிகழ்ச்சி நமது மக்களுடன். பொதுவாக நம்ம மக்களோட பழகுறோம். மக்களையும் தாண்டி பல உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது. அன்புன்றது ஒன்று தாங்க. அது மிருகமா மனிதனா இல்லை வேறு ஏதாவது உயிரினமாலாம் கிடையாது. அன்பு உண்மையாக இருந்தால் எப்படிப்பட்ட ஜீவனோ நம்ம கூட உண்மையாக இருக்கும். அந்த அன்பு போலியாகும்போது எல்லாமே மாறிடும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியும் இந்த மாதிரி பெட் லவர்ஸ்க்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். இப்போ என் கூட இருக்கிற ஒரு பேர் வந்து அப்பு. எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டா இருப்பாருங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் மீட் பண்ணேன். இந்த நிகழ்ச்சி காப்பிரிங்க்கு அவரை பயன்படுத்திக்கிட்டேன். அவரோட எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு. பாருங்கள், அவர் தடவை சொல்கிறாரு. ஓகே, நேரடியாக கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ பெட் லவர்ஸ் உலகம் முழுதும் இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் தேனாம்பேட்டையில் நடந்த அந்த பார்க் இன்சிடெண்ட்டு, அதாவது சுரக்ஷான்ற ஒரு குழந்தைய அங்கே வாக்கிங் போன அந்த ராட்வீலர் டாக் வந்து கடிச்சிருச்சு. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஒரு துக்கமான செய்தி தான். உடனே சென்னை மாநகராட்சி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இது மாதிரி பார்க்குக்கு ஒரு நாய் தான் வரணும், அதை வாயை மூடி தான் வரணும், அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கணும், ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரைட்டு. ஆனால் எல்லோரும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பெட் லவர்ஸ் வந்து பெட்ஸை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறது சரியா? நீங்கள் ரோட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ரைட்டு. பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு போகணுமா? மக்கள் நடமான்ற அந்த பார்க்கில் போய் தான் நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த குழந்தை வந்து இறந்து பொழைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி பாருங்கள், இது எவ்வளோ அன்பாக இருக்குது பாருங்கள். 10 மினிட்ஸ் கூட இல்லை பழகி. எல்லாமே நம்ம மனசு தான். இல்லை, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்போம். பட் இன்றைக்கி இந்த சந்தோஷத்தை விட சில விஷயங்கள் நமக்கு தோணுது. எப்போவுமே அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அதுதான் வந்து பத்திரிகை துறை இல்லையா? பத்திரிகை துறையாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் அந்த விஷயம் என்ன நடந்தது, உண்மை என்னன்னு தெரியும். ஸோ அந்த சம்பவம், அந்த குழந்தையோடைய அந்த நாய் கடித்த விஷயம் வந்து இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. நீங்கள் வேணால் பார்க்கலாம். இப்போ பெருநகர் சென்னை மாநகராட்சி பூங்கா, நுங்கம்பாக்கம், 4வது சந்து. ஸோ இந்த பார்க்கே இப்போ மூடி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் கூட ரத்தம்லாம் அப்படியே இருக்குன்றாங்க. ஸோ அந்த குழந்தை சுரக்ஷாவுடைய பாட்டி இங்கே இருக்காங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, மனசு வலிக்குது. ஸோ அந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கருத்தை கேட்போம். சுரக்ஷா இப்போ எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கிறாங்க? ஆப்ரேஷன் நேற்று நடந்தது, வெற்றிகரமாக நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் நடந்தது. இப்படி கொஞ்சம் கண்ணை மூசி பார்க்குறாங்க. ஃபுல் சரியாகலையா? பார்க்குறாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அவங்க நல்லபடியாக வரணும். கவர்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஹெல்ப் பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணாங்க. சரி, இந்த நாய் கொண்டு வந்த அந்த ஓனர் வந்து ஏற்கனவே பிரச்சனை பண்ணதா சில விஷயங்கள்லாம் நான் கேள்வி. 4 ஈடு நாங்கள் வான் பண்ணோம். 4 வாட்டி நீங்கள் ஏற்கனவே வான் பண்ணியிருக்கீங்க? பண்ணிக்கிறோம். அவங்க மீறியும் இதே போல் அவங்க உங்களுக்கு என்னென்ன அதுக்கு தான் அந்த நஷ்டீடு நான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு 1 லட்சம் கொடுத்துருக்காருல்ல. நஷ்டீடு நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் ஏன் நீங்கள் நான் வருவேன் தான் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இனிமேல் நாய்கள் பார்க்குக்கு வரக்கூடாதா? வரக்கூடாது. நாங்கள் நாயை பார்க்க முடியுமா? நாங்கள் வேலை செய்ய முடியுமா பார்க்குள்ள? இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சென்னை மாநகராட்சி உத்தரவு போட்டிருக்கு. இவ்வளவு நடந்து பிறகு கூட ஒரு நாயை கூட்டிகிட்டு வரலாம், வாயை மூடி கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாது சார். நாங்கள் நாய் வந்து வாய் மூடி வந்தால் கூட அதை எப்படி நாங்கள் நம்பி இருக்க முடியும்? இம்மா தூரம் நடந்த பிறகு நாளைக்கு நாங்கள் வேலை செய்யும் போது அதே நாய் எல்லாருமே அந்த ரூலை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தது நாங்கள் அதே நாய் இன்னும் திருப்பி அது போலன்னா நாங்கள் எங்கே சார் போக முடியும்? நாயெல்லாம் உள்ளே வரக்கூடாது சார். சரிங்க, இப்போ அந்த நாய் கடிச்ச உடனே அந்த ஓனர் வந்து தடுக்கவா செஞ்சாரா? இல்லை தடுக்கே செய்யல, அவர் பயந்துக்குன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஓ, நாய் ஓனரே பயந்துட்டாரு? ஆமாம். ஓகே, அவரே பயந்து போனார். சரி, நீங்கள் இந்த பார்க்கில் தான் வேலை செய்கிறீங்களா? என் மருமகளும் என் மகனும் செய்கிறாங்க. நான் வெளியே எங்கள் ஊரில் இருக்கிறேன் சார். ஓகே. நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? நாயை ரொம்ப விரும்பி, மனுஷங்களை விட நாயை விரும்புகிறவங்க நிறைய இருக்காங்க. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி நாய் விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? வெளியே கூட்டிகிட்டு வரும்போது எப்படி? அவங்களுடைய விருப்பம் அது. அவங்க நாய் வசிக்கிறது அவங்களுடைய விருப்பம். பார்க்கில் இருக்கக்கூடாது. பார்க் உள்ளே வர அனுமதி கிடையாது. நாங்கள் வந்து வேலை செய்யும் போது நாய் வருதுன்னு அவங்க இட்டுன்னு வந்தாங்கன்னா நாங்கள் இப்போ அதே போல் தானே செய்திருந்தோம். நாய் வந்து இதை போல் செய்யணும் யாருக்கு பார்த்தோம்? அவங்க கையில் தானே பிடிச்சிருந்தாங்க. அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்களே எல்லாம். ஸோ ஓனரே இருந்தால் கூட ஓனரால் காப்பாற்ற முடியல. அதான் உண்மை. அதான் உண்மை. கண்டிப்பாக உங்களுடைய வருத்தங்கள்லாம் சரியாயிடும். சுரக்ஷா பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல நார்மலுக்கு வந்து இதே பார்க்கில் விளையாட போகிறா. அது 18 வயசு ஆகிற வரைக்கும் அவளுக்கு கேரண்ட்டு அவளுக்கு கொடுக்கணும். கவர்மெண்ட்டு நாய் கடிச்சிங்களோ அவங்களுக்கு வந்து விஷம் பூரா ரேகம் பூரா
குளறி வச்சுக்குது. அதுக்கு தகுந்த பாதிப்பு அவங்க கொடுத்தே ஆகணும். அது அந்த விஷம் நாங்கள் 18 வயசு வரைக்கும் அவள் படித்து வர வரைக்கும் அந்த எப்படி இருக்குமோ எங்களெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அவங்களுக்கு வசதியும் இல்லை அவ்வளோ. அது கேவுரு முண்டு எடுக்குதோ நாய் ஓனர் எடுக்கிறாங்களே தெரியாது. ஸோ அந்த குழந்தையோட பாட்டிக்கிட்ட பேசிட்டோம். ஸோ இந்த குழந்தைய கடித்த நாயோடைய ஓனர் வீடும் எய்த்தாப்புலேயே தாங்க இருக்குது. எப்படி விதி விளையாடி இருக்கு பாருங்கள். இந்த பெரிய கட்டிடம் தான் அந்த ஓனருடைய வீடு. ஸோ இந்த சம்பவம் நடந்த பிறகு வீடை பூட்டி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த ஆபத்தை யார் உருவாக்குவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆபத்து எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் அந்த முன்னெச்சரிக்கைன்ற விஷயத்தை எல்லாருமே எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய தைரியசாலி. இது பயங்கரமான நாய்ங்க. நான் கிட்ட நிற்கிறேன் ஏன்னா சிலையாக இருக்குது. ஓகே, நாயை பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்குது. நிறைய பேர் டாக் லவர்ஸ். நீங்கள் டாக் லவரா? டாக் லவர் தான் சார். என்ன நாய் வளர்க்குறீங்க? இல்லை, அது சும்மா சாதாரண நாட்டு நாய் வந்து சும்மா தெருவில் இருந்ததை தூக்கி வளர்த்தோம். ஓகே, அது இப்பயும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஞ்சரஸான டாக் வளர்க்குறதுல உடன்பாடு கிடையாது. அதேமாதிரி வெளியிடங்க ஆமாம் உடன்பாடு கிடையாது. இப்போ டேஞ்சரஸ் டாக்ஸ் வளர்க்குறவங்க யார்? அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குரூர புத்தி இருக்குமோ ஒருவேளை? இல்லை, அதை பற்றி கமெண்ட் சொல்கிற அளவுக்கு நான் பொதுவாக கேட்குறேன். இல்லை, அது ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பம் சார். ஒவ்வொருத்தவங்களுடைய மென்டாலிட்டி வந்து மாறும். ஓகே, நம்ம இன் ஜென்ரல் வந்து வேறு யாருக்கும் பாதகம் இல்லாமல் நமக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டாக் வளர்க்கணும். அது ஸோ இது ஜனநாயக நாடு, அது அவங்கவுங்க உரிமைன்றீங்க. ஸோ என் பக்கத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பல எண்ணங்கள் பல ஒரு யோசனைகளோடு இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன யோசனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு சார்? இப்போ பார்த்தா இந்த டாக் மேனஸை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் ஒரு விஷயம் வந்து ஓகே, தட் பெட் ஓனர்ஸ் வந்து அதை ஒழுங்காக வச்சுக்கணும். பட் நான் வந்து ஒரு ரெஸ்கியூ பர்சன். எவ்வளவோ பேர் ரோட்டில் சும்மா விட்டுட்டு போயிடுறாங்க, அடிபடும் போது வண்டியை நிப்பாட்டம் கூட ஏற்றிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை வந்து பிமெட் மாதிரி எத்தனை ஆர்கனைசேஷன்ஸில் டெய்லி பார்க்குறோம். நிறைய பேர் அதை ஒழுங்காக பார்த்துக்காம அப்படியே டம்ப் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படி ரோட்டில் இருக்கிற நாய்களை காப்பாற்றுறீங்க? ஆமாம், ஐ டூ இட் ஃபார் டாக்ஸ். ஐ வாண்ட் டு இன்டரப்ட். அப்படி காப்பாற்றும் போது அது கடிச்சிரும் அப்படிலாம் பயம் கிடையாதா? சார், எல்லாத்துக்கும் யூ நீட் டு ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ப்ரிகாஷன் அண்ட் ஒர்க். ஏன்னா எல்லா நாயுமே அதுவும் பயத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மனுஷனா நம்ம வந்து பயப்படுறோன்னா அதுவும் பயப்படும். ஏன்னா அது மேலேயும் ஒரு வண்டி இருக்குன்னா அதுவும் ஒரு பயத்தில் தான் பேனிக்கில் இருக்கும். இந்த மாதிரி டாக்ஸ் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக தே நீட் டு பி ட்ரெயின்டு ப்ராப்பர்லி. உங்களால் அதை ட்ரெயின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் ஒரு பெட் ஓனரை நான் வந்து ரெஸ்கியூ பண்ணும்போது சொல்லி உங்களால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுதுன்னா அதை அடாப்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குக்குள்ளே நாய்கள் வரலான்னு நினைக்கிறீங்களா? நான் ரூல் படி கேட்கல, சும்மா பர்சனலாக கேட்குறேன். பர்சனலாக கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் அவங்க கொடுக்குற ட்ரைனிங் தானே எல்லாமே. இப்போ அவங்க சொன்னபடி கேட்குற மாதிரி தானே இப்போ வளர்க்குறாங்க. அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வளர்த்துக்கணும். அதாவது நல்ல ட்ரெயின் டாக்ஸ் வேணால் உள்ளே கொண்டு வரலாமே தவிர மற்றபடி ரிஸ்கான டாக்ஸை கேட்குறது அது ஒரு குழந்தை மாதிரி தானே. நம்ம சொல்கிறது தானே கேட்க போகுது. நம்ம சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி இருந்தால் உள்ளே கொண்டு வரலாம் பயப்படாமல். எப்படி குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா தான் சொல்லித் தரணுன்ற மாதிரி நாய்களுக்கு அவங்க ஓனர் தான் சொல்லித் தரணும். நீங்கள் நாய்கள்லாம் விரும்புவீங்களா? ரோட்டில் போகிற டாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பயப்படுவீங்களா இல்லை தைரியமாக தாண்டி போவீங்க? வந்து துரத்து வந்தால் பயப்படுவேன், மற்றபடி இல்லை. நாய்களை பார்த்து பயம் கிடையாது. ஸோ நாய்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நன்றியாக இருக்கிறதுனாலயா? இல்லை, அது செல்லமாக தான் இருக்கும். செல்லமாக இருக்கும். உனக்கு நாய் பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, நாய் நீ ரோட்டில் போயிட்டுருக்க, அப்போ 2-3 நாய்ங்க இருந்தால் பயந்து போவியா இல்லை டேக்கிள் பண்ணி போயிடுவியா அந்த இடத்த விட்டு? அது அமைதியாக இருந்தால் நான் போயிடுவேன். ஓகே, பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்கு, ரணகலமாக இருக்கு, அப்போ என்ன பண்ணுவேன்? பயந்து யாராவது கத்தி கூப்பிடுவேன். நிறைய ஹெல்ப்பு கூப்பிடுவேன். ஆனால் அந்த உலகத்தில் ஹெல்ப்புக்கு யாரும் வர மாட்டாங்க, தள்ளிவிட தான் வருவாங்க. நன்றி நன்றி நன்றி. நான் உங்களை கேட்டோன்னே நாயா பேயா, நீங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? நாய்க்கு பேயா பரவாயில்ல இல்லை. நிறைய பேர் வந்து நாய் மேலே காதலோடு இருக்காங்க. அது வந்து ஒரு வாயிலா ஜீவன், வளர்ப்பு பிராணி. அது வீட்டில் வளர்க்குற வரைக்கும் தான். அது தெருக்கு வந்துட்டா அது வளர்ப்பு பிராணி கிடையாது. அது தெரு அதுக்கும் ஒரு சுதந்திரம் தேவையில்லை. சுதந்திரம் சார், மனுஷனுக்கும் சுதந்திரம். அதுக்காக நீங்கள் எது வேணால் பண்ண முடியுமா? அப்படியாங்க? அப்போ அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் நான் அவங்களோட ஒப்பீனியனுக்கு தான் நான் போவேன். பட் என்னென்னா இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் இதுக்கு அதுக்குள்ளும் தண்ணி இல்லாமல் ஒரு ஷெல்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ நான் டெய்லி என்ன பண்ணுறேன், என்னால் அதை அடாப்ட் பண்ண முடியாது. பட் அவங்களுக்காக ஒரு தண்ணியோ ஒரு சாப்பாடோ அதை டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, 1 செகண்ட். இப்போ நீங்கள் நேயர்களோட பார்க்கலாம், இங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா 4-5 நாய் இருக்குது. நம்ம யாரும் பயப்படல. ஸோ எல்லா நாய்களுமே வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம கண்ணை கசக்குவோம், கண்ணை வாஷ் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை வாஷ் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். பிரச்சனை வந்துருச்சேன்னு நம்ம வாழ்க்கையில் அப்படியே உட்காந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய வெற்றியுமே
ஒரு சின்ன தொடக்கத்தில் தான் ஆரம்பிக்குது. ஒரு கோலனா கூட முதல் புள்ளி தாங்க. அதே மாதிரி தான் ஒரு உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறோன்னா முதல் நாள் நம்ம எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க காலையில், அந்த உடற்பயிற்சியை முடிச்சிருவோம். அந்த ஸ்டார்டிங் இஸ் த வெரி டேர் அண்ட் வெரி ஹார்ட் திங். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அடுத்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மக்களையும் சந்திக்கிறோம். இந்த கான்செப்டுக்கு ஏற்ற பல விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இருக்கிறது பெசன்ட் நகர் ப்ளூ கிராஸ் ரோடு. இதுக்கு பேரே ப்ளூ கிராஸ் ரோடு. இங்கே ஒரு ஃபேமஸ் டிஸ்பென்சரி இருக்குது. நீங்கள் இப்போ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். பெசன்ட் மெமோரியல் டிஸ்பென்சரி. அனிமல்ஸ்க்காகவே இதுக்கு ஓபி டைமிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பெட் லவர்ஸாக இருந்தால் உங்கள் நாய்களை கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கலாம், அது உங்கள் உரிமை. ஆனால் அது கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணணும். நிறைய பேர் வேக்சினேஷன் பண்ண முடியுமா, எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நம்ம ஏரியா சென்னையிலேயே பெசநகரில் ஒரு டிஸ்பென்சரி இருக்குது. அதுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க குளுக்கோஸ் பாட்டில்லாம் இருக்குது. ஸோ மனிதர்களை பார்க்குற மாதிரியே நாய்களையும் நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பார்க்கு கூட்டிகிட்டு போகும்போது அடுத்தவங்க பார்த்து அதுக்கு ஒரு அந்த குரூர புத்திலாம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் சில இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். நாய்கள் பிடிக்குமா உங்களுக்கு? எப்படி? எனக்கு நாய்கள் பிடிக்கும். ஓகே, நாய்கள் வளர்க்குறீங்களா? வளர்க்கல, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் வளர்க்கல. ஆனால் நாய் ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பார்க்குக்கு நாயை கூட்டிகிட்டு வர்றது சேஃப் இல்லையா இப்போ இருக்கிற காலத்தில்? நம்ம எப்படி அந்த நாயை பொறுத்து ட்ரைனிங் கொடுக்குறோமோ அது பொறுத்த மாதிரி இட்டுட்டு வரலாம் நாயை. சும்மா மனம் போன போக்கில் என் வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னு வெளியே கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஏன்னா பப்ளிக் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அந்த உங்களுடைய கருத்து என்ன? சென்னை மாநகராட்சி இப்போ உத்தரவு போட்டிருக்கு, ஒரே ஒரு நாய் தான் கூட்டிகிட்டு வரணும், வாயை மூடி கூட்டிகிட்டு வரணும். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களா? கண்டிப்பாக அப்படி கூட்டு வர்றது பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணி கூட்டு வரணும். இல்லை, இப்போ அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி சொல்கிறேன் எகெயின்ஸ்டாக செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ டாக் வளர்க்குறவங்க ஓகே, அவங்க கூட்டு வராங்க, அவங்க எவ்வளோ தான் ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி தெருநாய் எவ்வளோ கூடிச்சு தெரியுமா? ஒவ்வொரு தெருவுலையும் இங்கேயே வந்து எல்லா ஹாஸ்டலையும் நிறைய நாய் கூடிக்குச்சு. இங்கேயே ஒரு நாய் சுற்றிட்டே இருக்கும். நேற்று கூட கடிக்க போச்சு. அந்த போலீஸ்காரங்கிட்டே சொன்னோம், என்ன பண்ணணும், நாயை வந்து காதை கட் பண்ணுவாங்க, பட்டிட்டு. அது நாயே காதை கட் பண்ணுவாங்களா? எதுக்காகனா கருத்தடை அது காதை தான் கட் பண்ணுறாங்க. ஆமாம், காதை எதெல்லாம் காது கட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் கருத்தடை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, டன். ஸோ அந்த மாதிரி கருத்தடை பண்ணிட்டு விடணும். அதுக்கு வெறிநாய் ஊசி போடணும். அதெல்லாம் ரெகுலராக பண்ணுறாங்களான்னு கவர்மெண்ட் செய்யுதா? அதாவது நாய் வண்டிலாம் முந்தி நம்ம பார்த்துருக்கோம், இப்போலாம் பார்க்க முடியுதா? இப்போ இருக்கிற மாதிரியே தெரியலங்க. எல்லா ஏரியாலையும் தெருநாய் ஏகப்பட்டது சுற்றிக்கிட்டு இருக்கு. நாய்கள் வந்து ரோட்டில் கொண்டு போகிறது சரியா? கொண்டு போகிறது அவங்க சேஃபாக நம்ம பிள்ளையை நம்ம எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம சேஃபாக கொண்டு போகலாமே தவிர அதை இந்த மாதிரி ரோட்டில் விட்டுட்டு அதை பார்த்து பயப்படுறது நமக்கும் கஷ்டம், அந்த நாய்களுக்கும் கஷ்டம், ரெண்டு பேத்துக்குமே கஷ்டம். இந்த நாய்க்கு வேக்சின்லாம் வந்து ஃப்ரீயாக போடுறாங்க கவர்மெண்ட்டு? 2-3 விஷயம் இருக்குது. ஸ்டெரிலைசேஷன் ஒன்று, வேக்சினேஷன் ஒன்று. ஸோ இது வச்சாதான் நம்மளால் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாயை வந்து அப்படியே விட்டு வேக்சினேஷன் ஃப்ரீயாக சில இடத்துல இருக்குது. இல்லாட்டி நீங்கள் பெட் ஓனர்னா டெஃபினட்டாக இது நம்மளோட கடமை, நம்ம தான் பார்த்தாகணும், நம்ம தான் பண்ணியாகணும். அதுக்கு ஏதாவது வியாதி வருதுன்னா அதையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ பீங் அவேர் ஆஃப் வாட் இஸ் அவைலபிள் எல்லாமே நம்ம பார்த்தா தான் இட் கேன் ஒர்க். ஒரு பெட் லவர் அவ்வளோ சொல்கிறீங்க. இந்த ஒரு ரெஸ்கியூ பர்சன், ஓகே, நீங்கள் ஒரு ரெஸ்கியூ பர்சனாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கொடூரமான நாய்களையும் வளர்க்குறாங்களே. அதுதான் சார், அது வளர்க்குறவங்க அதை ட்ரெயின் பண்ணால் இட் கேன் பி பெட்டர் சுச்சுவேஷன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதையும் வளர்க்குறாங்க. பட் ஹவ் ஆர் யூ ட்ரைனிங் இட்? அதை ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பொது இடத்துல கூட்டிகிட்டு வரீங்கன்னா அதை வந்து செயினோட கொண்டு வாங்க. நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது சும்மா விளையாடுறதுக்கு இட் ஷுட்ன்ட் பி an open ground for it to play around. சரி, இதை தடுக்கிறதுக்கு ஆஸ் ஏ சிட்டிசனாக நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சொல்கிறது, நிறைய தெருநாய் உருவாயிடுச்சு. அதை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். முன்னாடி தெருநாய் வந்து வண்டி கூப்பிட்டு போகும்ல, அதே மாதிரி எதாவது கூப்பிட்டு போக சொல்லுங்கள். கருத்தடை அடிக்கடி பண்ணுங்கள், வெறிநாய் ஊசி போடுங்க. இதுக்குன்னு முயற்சிகள் பண்ணணும், மக்கள்கிட்டே விடாமல் கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வந்து தெரு நாய்க்களை வந்து அடாப்ட் பண்ணி எப்படி எடுத்துட்டு மற்றவங்களுக்கு இது விற்கிற மாதிரி. சூப்பர், ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு எடுத்தோடனே ஒரு கேள்வி கேட்டேன், அது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. நாய்கள் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் என்ன காரணம்? சொந்த அனுபவங்களா? அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு என்ன சொல்கிறது, நாய் நன்றி உழுது அதெல்லாம் ஓகேங்க. வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அவ்வளோதான். ஓகே ஓகே, மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை. நாய் வண்டி இப்போ வருதா? நாய் வண்டி வந்து நாயை பிடிக்குதா? மாநகராட்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கா? ஆக்சுவலாக சொல்லணும்னா பர்சனலாக சொல்கிறேன், அது வந்து ரொம்ப கொடூரமாக அதை எடுத்துகிட்டு போவாங்க. அது வருதுனால அதை அள்ளி போட்டுட்டு லிட்டரலாக தூக்கிட்டு போவாங்க. அது என்ன கண்டிஷன்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அது போய் அங்கே சர்வைவ் ஆகுதா, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அப்போ எப்படி தான் தடுக்கிறது?
தெர் இஸ் சப்போஸ் டு பி ஜென்ரலி ஸ்டெர்லைசேஷன், அதான் சொல்கிறேன், ஸ்டெர்லைசேஷன், வேக்சினேஷன், இந்த 2 விஷயம் பண்ணாலே ஓரளவுக்கு கம்யூனிட்டியில் இருக்கிற நாய்கள், ஸ்ட்ரே டாக்ஸாக இருக்கட்டும் சரி, அதை யார் செய்வா? கவர்மெண்ட் செய்தா? இதுவும் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க, இன்னும் ஆனால் தேவை. சார் கவர்மெண்ட் செய்தா சார்? சார் நாய் வண்டிக்கு வரதில்லை சார். அரசாங்கம் வந்து அவங்க ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும், அவங்களா செய்யணும்ப்பா. இப்போ இந்த மேடம் சொன்னது கரெக்டு. வீட்டு நாய் வளர்க்கணும், வாய்க்கு கூட்டு போனாக்கா அவங்க பாட்டுக்கு வளர்த்து விட்றேன், அது பாட்டுக்கு ஓடுது. அது ஒரு உயிர் தான், நான் மதிக்கிறேன். காக்கா குருவிலேருந்து எல்லாம் உயிர் தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைக்காம இருக்கணும். சார் ஹெல்ப்லைன் நம்பர் தான் இருக்காமா? இல்லை நாய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னா நான் எங்கே புகார் பண்ணுவேன்? சார் ஹெல்ப்லைன் நம்பருக்கு தெரியல, பட் ஒரு சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்க்குறதே வந்து தேர் மெனி பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு ஹெல்ப். இங்கே ஒரு நாய் இருக்குது, இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது ஏதோ மாதிரினா கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ரெஸ்கியூஸ் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் டெஃபினட்டாக ஒன்றும் இல்லை, இங்கே பிமெட் இருக்குது, நீங்கள் பிமெட் எல்லாம் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் உண்டு. கால நேரத்தை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணோன்னா, கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னா எல்லா வெற்றிகளையும் பெற்றுடலாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் ஏணியை பார்த்துருப்பீங்க. அந்த முதல் ஸ்டெப் ஏறும்போது தான் ஏணி ஸ்ட்ராங்காக இருக்கா, எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு யோசிப்போம். அப்புறம் ஏற ஏற ஏறிட்டே போயிடுவோம். ஏன்னா நம்ம மேலே போகிறோம்ல, அந்த நம்பிக்கை தான். எதுவுமே முன்னேற்றம்னா அந்த முதல் படியை கண்டிப்பாக தாண்டணும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சில ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்களை பண்ணோம். ஏன்னா நாய்கள் வந்து எந்த அளவுக்கு பழகுதோ அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பார்க்கு சம்பவம் வந்து ஒரு துரதிருஷ்டமானது தான். ஆனால் அதையும் பொய்யாக்குற மாதிரி சில நாய்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கும். நான் இப்போ ராயபுரம் வந்திருக்கேன். இந்த வீட்டில் ஒரு சூப்பரான டாக் இருக்குது. ஸோ அதை நேரில் காட்ட போகிறேன். சிம்பா. பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த நாயை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ வெளியே போகிற மூடில் இருக்குது. ஸோ இதனுடைய அனுபவங்களை அவங்க வளர்க்குறாங்க, பிள்ளையாக வளர்க்குறவங்ககிட்ட கேட்போம். இதுக்கு 6 வயசு ஆச்சுன்னு சொன்னாங்க, கேட்போம். ஸோ என் கூட சிம்பா அவங்க ஃபேமிலியும் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக நாய் வளர்க்குறீங்க சார்? 6 வருஷமாக வளர்க்குறோம். சிம்பான்னு யார் பேர் வச்சது? அதுதான். ஓகே, நீங்கள் தான் சிம்பான்னு பேர் வச்சிங்க, என்ன காரணம்? இல்லை, நான் அப்போ அந்த லைன் கிங்ஸ் பார்த்து தான் வச்சேன். ஓகே. இப்போ அந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க் இன்சிடென்ட்டு. அது யார் மேலே தப்பு? ஓனர் வந்து சரியாக பராமரிக்கலையா? இல்லை, ஆக்சுவலி ஓனர் நல்லா வளர்த்ததால் தான் டாக் வந்து வித்தவுட் லிஸ்ட்டில் ரெகுலராக வந்து டாக் வாக்கிங் போயிட்டு அது ஒரு வீட்டுக்கு வருது. ஸோ ஓனரோட வளர்ப்பில் தப்பு இல்லை. அதுங்களுக்கு இருக்க ஒரு நாலேஜுக்கு வந்து சம்திங் அதோட பாஸ்ட்டில் எதனா அதுக்கு நடந்திருக்கும், ஏதோ ஒன்று அதை ட்ரிகர் பண்ணி அதனால் அது வந்து அந்த பொண்ணை வந்து பாப்பா வந்து அட்டாக் பண்ணிச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு டாக் வாக்கிங் போகுதுன்னா ஓனர் அதோட போகணும். நீங்கள் வித் லீஷோ வித்தவுட் லீஷோ ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு ஓனர் கம்பல்சரி டாக் கூட போகணும். இல்லை, ஓனர் அங்கே இருந்திருக்காரு, இந்த இன்சிடென்ட்டை பார்த்துன்னா பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பயப்படுறவங்க எதுக்கு டாக் வளர்க்கணும்? அந்த மாதிரி ஒரு ப்ரீடை செலக்ட் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியே பார்த்தீங்கன்னா பெட் லவர்ஸ், உங்களை மாதிரி பெட் லவர்ஸ் எல்லாம் விதவிதமாக நாய்கள் வளர்க்குறீங்க. பட் இன்றைக்கி அந்த குழந்தையோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் கேள்விப்படுறோம். இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்கிறீங்களா என்ன? கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ப்ரீட். அது ராட்வீலர்ன்றது வந்து ரொம்ப ரிஸ்கான ப்ரீட். ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தர் டாக் வாங்குறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு ப்ரீடை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவு வேணும் அவங்களுக்கு, ஒரு நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச டாக வாங்கிடக்கூடாது. இப்போது நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பாவை நான் வாங்கும்போது நான் சின்ன பையன் அப்போது ஒரு ஆசையில் அஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது அது இந்தியன் கிளைமேட்டுக்கு இது வந்து ரொம்ப இந்த டாகே வளர்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய பிரீட்ஸ் பேன் பண்ணியிருக்கு. பார்க்கில் தான் அந்த இன்சிடென்ட் இருந்துச்சு. நீங்கள் பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு போகணுமா? ரோட்டில் கூட்டிகிட்டு போகலாமே? இல்லை, அப்படி இல்லை, எங்கே வேணால் கூப்பிட்டு போகலாம். ரோட்டுக்கே கூப்பிட்டு போகலாம். பார்க்கில் நிறைய பேர் வாக் பண்ணுவாங்க, ரோடுனாலும் நிறைய பேர் வாக். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பார்க்கில் கூட்டிகிட்டு போகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது. ரோடுனா நீங்கள் பாட்டு போக போகிறீங்க. இப்போ பார்க்கில் குழந்தைங்க விளையாடுவாங்க, பெண்கள் இருப்பாங்க, ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க? இல்லை, நான் வந்து பார்க்கு கூட்டு போக மாட்டேன். நான் வந்து ரோட் வாக்கிங் தான் கூட்டு போவேன். அவங்க பார்க் கூட்டு போயிட்டாங்க. எங்கள் ரோட்டில் போனாலும் நிறைய பேர் நடப்பாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க, பைக் ஓட்டுவாங்க. பைக்கை பர்ச்சேஸ் பண்ணும் டாகு, சைக்கிளை பர்ச்சேஸ் பண்ணுவோம். பார்க்கு, ரோடு எல்லா இடத்துலையும் வந்து அந்த சேம் ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டாகை ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் தான் அந்த டாக் நீங்கள் வாங்கணும். அதனால அந்த நாயை ஒரு எஜமானனா டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா நீ அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அது உனக்கு அடிமையாக இருக்கணும். அடிமையில் அன்பு அடிமையாக இருக்கணும். அன்புக்கு ஹேண்டில் பண்ண முடியணும். ஓகேங்களா? எங்கள் அப்பாவால் என்ன ஹேண்டில் பண்ண முடியணும்ல, அவருக்கு தான் எனக்கு அப்பா இல்லை, அவர் என்ன கண்ட்ரோலில் வச்சுக்கணும்ல. ஸோ அது மாதிரி என்னால் அந்த டாக் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டெமோ காட்டுறீங்க. நீங்கள் சிம்பான்னு கூப்பிட்டோன்னே உங்கள் குட்டி எப்படி வருது, உங்களை எப்படி கொஞ்சதுன்னு பார்க்க போகிறோம். யா 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 எஸ் 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 பாருங்க, பாசத்தை பாருங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் இதை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குல்ல. ஸோ உண்மையிலேயே டாக் லவர்ஸ் ஏன் டாகை லவ் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பர் கெஸ்ட் வர போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். அப்பு
அப்பு வாங்க. ஓகே, இவர் தான் நம்மளுடைய அடுத்த கெஸ்ட்டு. அப்புன்னு கூப்பிட்டேன், அவர் லைட்டாக வந்தார் போயிட்டாரு. வாங்க சார். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்புவை. ஜார்ஜியஸாக இருக்குல்ல ஜி? இது என்ன வெரைட்டி ஜி? இது லேபடாக். லேபடாக். ஓகே. ஒரு நாளைக்கு என்னெல்லாம் உணவுகள் கொடுக்குறீங்க? இது நார்மல் தான், நம்ம வீட்டில் என்ன இது பண்ணுறோமோ அவ்வளோதான். சாம்பார் சாப்பிடுவான், காய்கறி சாப்பிடுவான், முட்டை ஆ சிக்கன் எல்லாமே. என்ன ஸ்பெஷலாக சாருக்கு பிடிக்கும் அப்புவுக்கு? வந்து முட்டை தான். அப்பு கொஞ்சம் கூப்பிடுங்க, மக்கள்லாம் பார்ப்பாங்க. ஓகே, பாருங்க, பார்க்க தான் முரட்டு ஆள் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எனக்கு வந்து 10 lakhs 10 crores பயம் இருந்தாலும் ஷோக்காக இருக்கேன். அது இப்போ என்ன லைட்டாக நக்கிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ஜி, இப்போ இந்த பார்க் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்களை மாதிரி பெட் ஓனர்ஸ் மேலே எல்லாரும் கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் என்ன ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல போகிறீங்க? அவங்க வளர்த்தது பொறுத்து தான். இப்போ நம்ம இங்கே எதுவுமே இல்லை. அவர் கோட்டை விட்டுட்டார், அவருடைய வளர்ப்பில் கோட்டை விட்டுட்டார். மற்றபடி என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? லேப் எல்லாருக்கூடையும் நார்மல் டாக் வந்து எல்லாருக்கூடையும் சோஷியலாக பழக வைக்கணும். நீங்கள் ரேட் வில்லர் மாதிரி ஒரு நாயை வளர்த்துருக்க கூடாது. இல்லை அப்படிலாம் இல்லை, வளர்க்கலாம், சோஷியலாக பழக விட்டுருக்கணும். ராட் வீலர் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணால் அது கோவம். அதை சரியாக பழக்கப்படுத்தலை, மனிதர்களோட பழக்கப்படுத்தலை. ஸோ இந்த நிகழ்ச்சிக்காக தான் இந்த டாகை நான் இப்போ பார்த்தேன். அது அவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்கள், அதை பாட்டு படுத்துருக்கு. ஸோ எல்லாமே மனசு தான். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி பார்க்குக்கு தான் நீங்கள் நாயை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வரணுமா? இல்லை நார்மலாக ஸ்ட்ரீட்டுக்கு எங்கே வேணால் இட்டுட்டு போகலாம். நிறைய பேர் அடம் பிடிக்கிறாங்க, பார்க்குக்கு தான் நாயை கூட்டிகிட்டு வராங்க. பீப்புள்ஸ் முதல்ல ரஃப் அண்ட் டஃபாக இருக்க டாகை வந்து பீப்புள்ஸ் கம்மியாக இருக்க இடத்துக்கு இட்டுட்டு போனால் கொஞ்சம் நல்லது. ஓகே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, எந்த டாக் ரொம்ப சாஃப்டான டாக்? இதுதான் லேப் தான் இருக்கிறதே, லேப் தான். ஓகே, என்ன ஏஜ்? 2. இப்போ நீங்கள் நேரில் வந்து க்ளோஸ்அப்பாக பார்க்கலாம். பாருங்கள், அதனுடைய ஹைட்டு, லென்த்து, வெயிட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது கூட பெரிய பெரிய நாயெல்லாம் இருக்கும், அதுக்கும் மனசு இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. அதனால் அதை நம்ம ஒரு பெரிய மிருகமாக யோசிக்காமல் மனிதாபிமானமாக நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா சரியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், பெட் லவர்ஸ் மேலே ஒரு குறை இருக்குது. நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாயோடு இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் ஸ்டேட்டஸாக போடுவார். அது என்ன, ஒருவேளை சம் ப்ராப்ளம் இன் மைண்டா, இல்லை எனக்கு தான் ப்ராப்ளம் இன் மைண்டா? ப்ராப்ளம் இன் மைண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? ஆமாம், ரொம்ப வெறியாக இருக்கக்கூடாது. அதுவுமே இல்லை. அதாவது நாய் தான் அன்பு, நாய் தான் உலகம், அப்படிலாம் இல்லை. நாய் சம்மந்தப்பட்ட வீடியோவே போடுவார். நானும் பல வருஷமாக பார்த்தேன். இருக்கிற எல்லாமே பெட்டு தான். ஓகே, டாக் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாமே பெட்டு தான். வெறும் எதுவுமே ஓவராக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் சிஸ்டர், அந்த பார்க் இன்சிடெண்ட் எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நாய்களை வந்து ரோட்டில் கூட்டிகிட்டு போகலாம், நம்ம வீட்டில் என்ன வேணாலும் பண்ணலாம், மாடியில் என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம காம்பவுண்டில் பண்ணலாம். பார்க்குக்கு, மனிதர்கள் வாக்கிங் போகிற பார்க்குக்கு அதை கூட்டிகிட்டு போகணுமா? கூட்டிகிட்டு போகலாம், ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தால், பாயிண்ட் டு பி நோட்டட், ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும் கூட்டிகிட்டு போகணும். உண்மை இல்லைன்னா ஏன்னா இப்போ இவனை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் சிலவங்களுக்கு, நமக்கு அது ஃப்ரெண்ட்லி, பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் நம்ம சோஷியலாக நம்ம பசங்களை வெல் ஆர்கனைஸ்டாக வளர்த்து நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் நாய்களை வெளியே கூட்டிகிட்டு போகணும். இல்லை நீ உண்டு உன் வீடு உண்டுன்னு இருக்கணும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. என் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து ஆங்கர் பண்ணியிருக்காரு. அவர் பேசலை, ஆனால் ஃபுல்லுமே நடிச்சிருக்காரு. ஸோ லைஃப்பில் வந்து எதுவுமே வந்து நிச்சயம் கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. அப்படிப்பட்ட உலகம் தான். அதனால் எந்த உயிர் மேலேயும் நம்ம கோவப்படக்கூடாது, எந்த உயிரையும் நம்ம வெறுக்கக்கூடாது. நம்ம வந்து மனுஷனாக பிறந்தது அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்த மட்டும்தான். இந்த அப்பு மாதிரி எல்லாருமே அன்பாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தாலும் அன்பாக தான் இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.